என்ன செய்யுது? தேவனையே கூப்பிடுது. அல்லேலூயா. நீதிமானுடைய ரத்தம் கவனிக்கிறீங்களா? நீதிமானுடைய ரத்தம். நீதிமானுக்கு தேவன் என்ன செய்வார்? பதில் கொடுப்பான். அதுதான் வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. நீதிமானுடைய ஜெபம். அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கல, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமான் அப்படின்னா இங்கே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் எனக்கு உண்மையாக கொடுத்ததை, அந்த உண்மையாக கொடுத்ததில் நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஒரு சில நேரங்களில் கர்த்தர் கொடுத்ததை கூட நம்ம கொடுக்க முடியாமல் போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததில் கொடுக்க முடியாமல் போயிடும், அவ்வளோதான், விட்டுருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்ன, பையில் இருந்தால் தான் கையில் வரும், அப்படி இல்லை, இங்கே இருந்தால் தான். இங்கே உண்மை, கடவுளுக்கு உண்மையாக கர்த்தர் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு தெரியும். அப்போ என் தேவைக்கு, என்னுடைய வீட்டு காரியத்துக்கு, என்னுடைய சொந்த தேவைக்கு நான் எத்தனை 1000 வேணால் செலவழிக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது இல்லை. கர்த்தர் கொடுத்தது 500 ரூபா 200 ரூபா தான் கர்த்தர் கொடுத்தது. அதைத்தான் நான் கர்த்தர் கொடுப்பேன். அப்போ கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? மட்டப்படுத்துகிறோம். கடவுள் எந்த அளவுக்கு கேவலமாக பார்க்குறோம். கடவுள் எந்த அளவுக்கு நம்ம உதாசனப்படுத்துகிறோம். அப்போ நீ ஆராதிக்க கடவுளுக்கும் அவன் உலகத்தை ஆராதிக்க கடவுளுக்கு வித்தியாசம் என்ன? அவன் போய் எடக்க கொடுத்துட்டு வர்றான். எனக்கு தெரிஞ்ச திருமுகத்தில் ஒருத்தர் டிக்கெட் வச்சுருக்காரு. அம்மாசிக்கு போயிடுவார், திருப்பதி ஏதாவது ஃபங்க்ஷன் போயிடுவார். போய் எடை போய் பணத்தை கொடுத்துட்டு வர்றார். எப்படி? ஆமாம், நம்ம எச்சியை தொட்டு எண்ணுனாலும் என்ன இல்லை, கரண்ட் பில் கட்டுறது கூட காசு வர்றதில்லை. அல்லேலூயா. ஆனால் நமக்கு, உங்களுக்கு செலவழிக்கிறேன்னா என்ன செய்கிறோம்? பல ஆயிரங்கள், பல 1000 கடை வாங்கி கூட என்ன செய்வோம்? பெருமைக்காக நம்ம என்ன செய்வோம்? செலவழிப்போம் இல்லையா? செலவழிப்போமா இல்லையா? சொல்லுங்க. இந்த சுவிட்ச் போர்டு உடஞ்சி தீப்பிடிச்சு போய் எத்தனை நாள் ஆச்சு? உங்கள் வீட்டில் இப்படி இருந்தால் விடுவீங்களா? வட்டி கூட வாங்கி செலவழிப்பீங்களே? சொல்லுங்க. வட்டிக்கு வாங்கி கொடுப்பீங்களா இல்லை கொடுக்க மாட்டீங்களா? செலவழிப்பீங்களா செலவழிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தேவைன்னா வட்டிக்கு வாங்குவீங்களா இல்லையா? மனசு இருந்தால் தேவனுடைய கரத்திலிருந்து பதில் வரும். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். இங்கே நடந்த சம்பவம் என்ன? ஆபேல் கர்த்தருக்கு கொடுக்குறதுல பொறாமப்பட்டு தான் ஆபேலை காயின் கொண்டான். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அந்த பொறாமையில் கடவுளுக்கு உண்மையாக கொடுக்குறானே, கடவுள் உண்மையாக இருக்கிறானே என்று சொல்லி தான் என்ன செஞ்சான்? கொண்டான். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே எப்படிப்பட்ட இருதயம் வேணும்? தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 51 சங்கீதம் 1-10 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 51 1-10. தேவனே உம்மது கிரு, அவர் ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்க? உண்மையாக இருந்தனால சொல்கிறாரு, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன? அப்ப மீறுதல்னா என்ன? மீறுதல்னா என்ன? மீறுதல் குறித்து உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். மீறுதல்னா என்ன? மீறுதல்னா என்ன? மீறுதல்னா பாவம். சொல்லுங்க. மீறுதல்னா பாவம், அப்படி தானே? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மீறி செய்கிறதெல்லாம் பாவம். அதுதானே போன மாதம் நினைக்கிறேன், போன மாதம் அதுக்கு முந்தின மீறுதல்னா என்னன்னு எடுத்தேன். அப்போ மீறுதல்னாவே பாவம். அப்போ எது பாவம்? எது பாவம்? தேவனுக்கு கொடுத்ததை கொடுக்காம மீறுகிறது பாவம். அல்லேலூயா. இங்கே சொல்கிறார் பாருங்க, தேவனே உமது மிகுந்த இரக்கங்கள்படி என் மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற. அங்கே தாவி சொல்கிறார் பாருங்க, பாவம், மீறுதல் பாவம். எது மீறுதல்? கீழ்ப்படியாதது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாதது, வார்த்தையும்படி செய்யாதது, தேவனுக்கு உண்மையாக இருக்காதது, சபைக்கு உண்மையாக இருக்காதது, ஊழியக்காருக்கு உண்மையாக இருக்காதது, மனைவிக்கு உண்மையாக இருக்காதது, புருஷனுக்கு உண்மையாக இருக்காதது,
பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்காதது, இந்த உலகத்துக்கு உண்மையாக இருக்காது, எஜமானுக்கு உண்மையாக இருக்காது, முதலாளிக்கு உண்மையாக இருக்காது, இது எல்லாமே அதிகாரிக்கு உண்மையாக இருக்காதது எல்லாமே மீறுதல், இதெல்லாம் பாவம். அல்லேலூயா, பாவம். அது சொல்கிறார் பாருங்க, கழிவு என் பாவம் மற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்கவும் இது அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுங்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சொல்லி நிலைவரமான ஆவிய என் உள்ளத்தில் புதுப்பி. ரெண்டு கேட்கிறாரு, சுத்த இருதயம், நல்ல ஆவி. பக்கத்தில் கேளுங்க, நல்ல ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? சுத்த இருதயம் உங்களுக்குள்ள இருக்கா? அப்ப தேவன் உங்களுக்குள்ள இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நீ உனக்குள்ள அந்த நல்ல ஆவி இல்லை அப்படின்னா நீ யாரு? காயின். நீ யாரு சொல்லுங்க? காயின். ஆபேல் இல்லை. நல்ல ஆவி சுத்த இருதயம்னா நீ தான் யாரு? ஆபேல். அல்லேலூயா. அப்போ உன் இருதயம் தான் உன்னை நிர்ணயிக்கிறது, உன்னுடைய குணம் தான் உன்னை நிர்ணயிக்கிறது. நீ நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, நீ கடவுளுடைய பிள்ளையா கடவுளுடைய பிள்ளை இல்லையா, உன் ஆவி எப்படிப்பட்டது, அந்த ஆவியை அவர் பகுத்தறிகிறார். அல்லேலூயா. கடவுள் உடனே பார்க்கிறாரு, காயின் உன்னுடைய ஆவி வித்தியாசமா இருக்குது, ஏன் எரிச்சல் அடைகிற? கடவுள் பார்த்தாரா இல்லையா? இன்னைக்கு ஆவியத்தான், அதை ஃபஸ்ட்டு சொன்னேன், உங்கள் ஆவியை பிரசாஸ் என்ன செய்கிறான்? டைவர்ட் பண்ணுறான். அவன் சொல்லுங்க, நீ நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ நல்லா காணிக்க கொடுக்குற, நல்ல கடவுள் உண்மையாக இருக்கிற, அதை டைவர்ட் பண்ணுவான். கொஞ்சம் என்ன செய்வான்? கொடுக்காம இருப்பான். கொஞ்சம் கடவுளை ஏமாற்றுவோம், கொஞ்சம் கடவுளை பக்கம் என்ன செய்வோம்? விட்டு கொஞ்சம் விலைக்கு வருவோம், கொஞ்சம் கடவுளுக்கு செய்ய வேண்டியதை ஸ்டாப் பண்ணுவான். இல்லை, அப்போ எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு என்ன செய்யாது? கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இது என்னது? கடவுள் கொடுக்கிற சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இருதயமோ நம்ம ஆவி சரியில்லை அப்படின்னாவே நீ நானும் கடவுளுக்கு பிரியமா இருக்கவே. சொல்லுங்க, வீட்டில் போய் நல்லா சமைச்சு வச்சிருக்காங்க சாப்பாடு. கவனிங்க, ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போறீங்க, சாப்பாடு நல்லா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சாப்பாடை என்ன செய்வாங்க? அந்த வீட்டுக்காரங்க கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா? என்ன செய்வாங்க? கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிட்றீங்களா? அப்படின்னாவே என்ன உண்டு? சாப்பிட்றீங்களா அப்படின்னா அது வேற. வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்னா அது வேற ஆவி. சாப்பிட்றீங்களா அப்படின்னா அது வேற ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதவே நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். சாப்பிடுங்க, உரிமையாக இருக்கிறவங்க உண்மையாக கூப்பிடுங்க, என்ன செய்வாங்க? சாப்பிட்டு தான் போகணும். உட்காருங்க, நல்லா சமைச்சிருக்கேன், நல்லா சாப்பாடு இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்வாங்க. மனசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? சாப்பிட்றீங்களா? அப்போ என்ன செய்வாங்க? இல்லை வேணாம் வேணாம், இப்போ தான் சாப்பிட்டோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்ல இருதயமோ நல்ல ஆவி இருந்தா நீ யாருடைய பிள்ளை? சொல்லுங்க. பிசாசு எதை எதிரியாளி ஆக்குறான்? உங்கள் ஆவியத்தான் என்ன செய்கிறான்? எதிராளியை உருவாக்குறான். உங்கள் ஆவியை டைவர்ட் பண்ணி, உங்கள் ஆவியை
நீ நல்லா பேசிக்கிட்டு இருப்ப, நீ ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆனால் ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில் ஒரு வார்த்தை விட்டோன்னு நீ ஆண்டோட பிள்ளையா இல்லாமல் உலகத்தான் பிள்ளையா மாறிடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. அத வேதம் சொல்றது, நீங்க கேட்கறதுக்கு சொல்லுங்க, கேட்கறதுக்கு தீவிரமா பேசுறதுக்கு யோசிக்க. ஏன்னா அந்த ஆவியை டைவர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு எதிராளி உருவாக்கி அது மூலமா சண்டையை உருவாக்கி விட்டுருவான், உங்க சமாதானத்தை கெடுத்துருவான், உங்களுக்கு பிரச்சனை எழுப்பி விட்டுருவான். ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தையில ஊரே பத்திட்டு எரியும். மதுரை எரிச்சது யாரு? ஏன்? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பத்தி எரியுது. அல்லேலூயா. கவனம். உங்களுக்கு எதிராளி யார் தெரியுமா? நீங்கள் நிறையா சொன்னீங்க, உங்கள் ஆவிதான் எதிராளி. நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்கள் எதிராளி யாரு? எதிராளியை உருவாக்குறது யாரு? உங்கள் ஆவி. உங்கள் ஆவி திசை திருப்பும் போது, உங்கள் ஆவியை திசை மாறி பேசும்போது, உங்கள் ஆவியை திசை கெட்டு திரியும் போது, உங்கள் ஆவியை பிசாசு திருப்பும் போது உங்களுக்கு ஒரு எதிராளி என்ன செய்யறான்? பிசாசு உருவாக்கி விட்டுறான். அப்போ எதிராளி கூடிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கிறோம். சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு. அங்கே தான் இவனுடைய ஆவி என்ன இருந்தது? வேறுபட்ட உடனே என்ன நடக்குது? கொலை நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாக இருக்கணும்னா, கர்த்தருக்கு பிரியமாக வாழலைன்னா, கர்த்தருக்கு உண்மையாக கொடுக்கணும்னா உங்கள் ஆவி சரியாக இருக்கணும், உங்கள் இருதயம் சரியாக இருக்கணும். அப்பொழுது உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உன் பட்சத்தில் சொல்லுங்க, வருவாங்களா வரமாட்டாங்களா? நீ நல்ல மனுஷனாக இருந்தீன்னா, நீ கடவுளுக்கு உண்மையாக இருந்தீன்னா, உன் ஆவி சரியாக இருந்துச்சுன்னா உன் பக்கம் வருவாங்க. யார் வீட்டுக்கு போனாலும் இங்கே வீட்டுக்கு போயிட்டு நான் பார்த்துட்டு தான் வருவேன். நல்ல குடும்பம், நல்ல மனசு, நல்ல சிந்தை, அவங்கள்ட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லை, அவங்க சிந்தை சரியாக இருக்குது, நல்ல மனசு, போனோடனே அந்த அளவுக்கு அன்பாக வரவேற்பாங்க, அன்பாக உபசரிப்பாங்க. அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் நான் வாசித்து முடிக்க போகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-12 வரை நீங்கள் வாசிக்க கேட்டிங்கன்னா அது ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நான் முடிக்க போகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், புதுசாக ஒன்று நான் சொல்ல போகிறது இல்லை. அதில் ஒரு சில காரியத்தை மாற்றும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை நான் வாசிக்கும்போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை வேணும்னா, உன் வாழ்வு செழித்திருக்கணும்னா, உன் தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையில் போதனையில் அவர்களை போதும். கோபப்படுத்தினா என்ன ஆகும்? கோபப்படுத்தினா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மகள் +2 படிக்கிறான். அவங்க அம்மா பார்த்து கேட்டிருக்கு, நீ இந்த +2 இவ்வளவு மார்க்கு தான் நீ எடுத்துட்ட, உன்னை படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்கிட்ட இப்போ செத்து போயிரு. அப்படியே அந்த பிள்ளை எடுத்துகிட்டு போய் செத்து போச்சு. ஆமென் சொல்லுங்க. இப்போ யார் பாவம் செஞ்சா? யார் பாவம் செஞ்சா? அந்த பிள்ளை இப்போ எங்கே இருக்கும்? கடவுள்கிட்ட இருக்கும். யார் இப்போ நரகத்துக்கு போவா? அப்போ பிள்ளைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபத்தை தூண்டி விடக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் மீறுதல். தூண்டி விடுறது கூட பாவம். சண்டைக்கு தூண்டி விடுகிறது, பிரச்சனைக்கு தூண்டி விடுகிறது. ஆமாம், எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அது அப்பா சண்டை போட்டுக்க, அம்மா சொல்லுவோம், டே என்ன வேடிக்கை பார்த்துக்க, அப்பனை பேசிக்கிட்டே போய் அறியான், அறுவர் எடுத்து அவனை வெட்டுறான், கம்பெடுத்து அடிறான், கையை ஓட்டுறியான், காலை ஓட்டுறியான்னு வாங்க, அவன் ஒடிச்சு பிடிவான், அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அது அவங்களுக்கு பெருமை. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நான் இப்படி போக முடியுமா? அசிங்கம் இல்லையா? கேவலம் இல்லையா? அல்லேலூயா. அப்போ என்ன செய்யாதீங்க, பிள்ளைகளை கனம் பண்ணுங்க, பிள்ளைகளை கோவப்படுத்தாங்க, சரியான பாதையில் நடத்துங்க.
அவர் சொல்றாரு, கர்த்தருக்கேற்ற சிச்சையில் என்ன செய்யுங்க, நடத்துங்க, வசனத்தை கொண்டு அடிங்க. அதுதான் சொல்றாரு. அதாவது அதிகாரத்தை முழு வாசித்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனம். அடிமையானவனும் சுயதனம் உள்ளவருமானும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்துல பலனை அடைவான். நீ என்ன செய்யாத, அவவே செஞ்ச தண்டனைக்கு, அவவே செய்ய தவறுக்கு அவனுக்கு எங்க வருது, கர்த்தர் தண்டனையை கொடுப்பாரு. அப்ப ஆபேலுக்கு காயின் விரோதமாக செஞ்சதுக்கு யார் தண்டனை கொடுத்தா? யார் தண்டனை கொடுத்தா? கர்த்தர் தண்டனை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? நீ எனக்கு செய்ய வேண்டிய நீ செய்ய, நான் அவனை பார்த்துக்கிறேன். அப்போ எதிராளியை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமாக இப்படி பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனை வருது, எனக்கு தான் இப்படி போராட்டம் வருது, எனக்கு தான் இந்த தொந்தரவு இருக்குது, எனக்கு தான் இந்த அவமானம் இருக்குது, எனக்கு தான் இந்த தரித்திரம் இருக்குது, அதை பேசாத. நீ கர்த்தருக்கு உண்மையா கொடுத்து கர்த்தரை உண்மையா பண்ணினா உன் கூட கர்த்தர் நிற்பாரு. உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுனாலும் அது அவரால் கூட்டம் அல்ல. கர்த்தரே உன் கூட இருந்து அவரை நித்திய வெளிச்சமாக இருந்து உன்னை வேலி அடைத்து பாதுகாத்து உனக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர். அல்லேலூயா. 10ஆம் சொல்லு, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு அந்த போராட்டத்தை வீட்டுக்கு இழுக்காத. சொல்லுவாங்களே, வெளியே போகிற சனியனை எங்கே எடுத்துக்கிட்ட இல்லை ஆமென் சொல்லுங்க. நம்ம தேவ சமூகத்தில் சரியாக இருந்தனா வெளியே போகிற சனியை வீட்டுக்குள்ளே வராது, எங்கேயுமே வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ மிஸ்டேக் எங்கே இருக்குது? நம்ம ஆவி சரியாக இருந்தா எதிராளி இல்லை. சொல்லுங்க. ஒரு வார்த்தை முன்னும் பின்னும் பேசிடுவோம். வார்த்தையை பேசுவது சரியாக இருந்தா அந்த வார்த்தை தான் அந்த ஆவி என்ன செய்யுது, எரிச்சலை மூட்டி விடுகிறது. அந்த வார்த்தை தான் அந்த கோபத்தை மூட்டி விடுகிறது. அந்த வார்த்தை தான் பிரச்சனையை மூட்டி விடுகிறது. அந்த வார்த்தை தான் சொல். அப்படி சொல்லுவாங்க, ஒரு சொல்லு கொல்லும், ஒரு சொல்லு மெல்லும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சரியாக இருந்தா, உங்கள் ஆவி சரியாக இருந்தா நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிச்சயமாகவே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பீர்கள். தேவனுக்கு முன்பாக நீங்கள் கரையற்றவர்களாக நிற்பீர்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதோடு கூட? பொல்லாத வானமண்டல கிரீச்சர் ஆவியோடு கூட. அப்போ அந்த ஆவி மண்டலம் எல்லாம் கட்டப்பட்டா அங்கே உங்களுக்கு விரோதமாக யுத்தம் இல்லைண்டா, உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும், உங்கள் பிள்ளைங்க சமாதானமாக இருக்கும், உங்கள் பிள்ளைங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிள்ளைங்க கேட்பாங்க, பிள்ளைங்க சொல்கிறதெல்லாம் பெற்றோர் கேட்பாங்க. அந்த இடத்துல நீதிமான் கூடாரத்தில் என்ன உண்டு? சத்தம் உண்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? கர்த்தருடைய ஆவியானவரே, நான் எல்லாம் கூப்பிட போகிறோம். ஆண்டவரே, என் ஆவி எப்படி இருக்கிறது? காயினை அங்கீகரித்தீங்க, உண்மையாக கொடுத்தான்ப்பா. கர்த்தர் கொடுத்ததெல்லாம் உண்மையா? நாங்கள் எல்லாம் மறைச்சு கொடுக்குறோம், கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். இல்லைப்பா, கர்த்தர் பார்க்குறாருல, கர்த்தர் உற்று பார்க்குறாருல. நீ முழங்கால போட்டு செபிக்கும் போது ஒரு வார்த்தையை கவனிக்கிறார்ல, நீ அவர்கிட்ட அறிக்கை இடும்போது வார்த்தையை கவனிக்கிறார்ல. உணர்வு இல்லையா? உன் இருதயம் உணர்வு இல்லாத இருதயமா? அப்போ உன் இருதயத்தை தாவீது சொல்கிறாரு, ஈசோப்பினாலே. நீ கர்த்தர் கொடுத்ததில் நீ கொடுத்தினா உனக்கு தரித்திரமே இல்லை. கர்த்தர் கொடுத்ததில் நீ கொடுத்தினா உனக்கு தரித்திரம் இல்லை. நீ கர்த்தர் உனக்கு எல்லாம் கொடுக்கும் போது, நீ ஜெபம் பண்ணி கேட்டு வாங்கும் போது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனா கொடுப்பதற்கு உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. நீ மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது, கர்த்தர் கொடுத்தது கொடுக்கணும். இல்லை, நீ தேவனத்தை மறைச்சு, தேவனுடைய பார்வைக்கு மறைச்சு, தேவனத்தை பொய்யா ஜெபம் பண்ணி ஆண்டவரே நான் கொடுத்தேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அவர் எனக்கு உனக்கு எவ்வளவு கொடுத்தா அது கணக்கு கேட்பாரு. அதுல நீ உண்மையா நீ கொடுத்துருக்கியா? கர்த்தருக்கு கொடுத்து ஜெபம் பண்ணி வாங்கு.
கர்த்தரிடத்துல உண்மையா கொண்டு வந்து அப்படி சமூகத்துல படைத்து பாரு. அவர் இப்ப இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையான்னு சொல்லு. அவர்கிட்ட நீ கேள்வி கேட்கலாம். ஆண்டவரை நான் உண்மையா கொடுத்தேன்பா, என்னை ஏன் ஆசீர்வதிக்கல நீ கேட்கலாம். கேள்வி கேட்கு. காயின் அந்த எரிச்சல்னாலதான் ஆபேலை கொண்டா. உண்மையா கொடுத்துட்டானே, நம்ம கடவுளுக்கு மறைச்சிட்டோமே. கர்த்தர் உனக்கு உணர்த்துறாரு, உன்னை வர்த்திக்க செய்ய போறாரு, உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவேன். நீ உண்மை இல்லைன்னா இப்படித்தான் உன் பூமியை சபிச்சிருவாரு, உன் நிலத்தை சபிப்பாரு. அதுல ஒன்றும் விளையாது. எவ்வளவு நீ பிரயாசப்பட்டாலும் இன்றைக்கு நெத்தி வெறும் நிலத்தை சிந்துவதற்கு காரணம் என்னது? மீறுதல். சுகமாய் வாழ்ந்த, நல்ல ஆசீர்வதித்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. நீ கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தாரு. ஆனா இன்றைக்கு தேவனிடத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிறோமே. எவ்வளவு கொடுத்தாலும் தேவனுக்கு உண்மையா நின்று பாருங்க. ஆபேலை போல, ஆபேலின் சத்தம், ஆபேல் ரத்தம் பேசுனது போல கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். கர்த்தர் உனக்காக எழும்பி நிற்பாரு, உன் பக்கத்துல நிற்பாரு, உன் கையை ஆசீர்வதிப்பாரு, உன் கையை வர்த்திக்க பண்ணுவாரு. கர்த்தர் கொடுத்ததுல நீ உண்மையாய் முழு மனதோடு கூட கர்த்தர் கொடுத்து நீ பாரு, சோதித்து பாருன்றாரு. சும்மா இல்ல, சோதிச்சு பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைய பேசியிருக்காரு. என் உள்ளத்துல உணர்றேன். நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு. நீ உண்மை இல்லை, உனக்கு கொடுத்த வருமானத்துல உண்மை இல்லை, கர்த்தருக்கு நீ உண்மையா நீ நிக்கல, உன் மனசு, உன் சிந்தை, உன் ஆவி உண்மையா இல்ல, உன் ஆவி சரியில்லை. நிறைய பேருடைய ஆலோசனை நீ கெட்டு போயிருக்க. நிறைய பேருடைய ஆலோசனை, நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்து நீ உன்னை நீ மாற்றிக்கொண்டாய். இல்ல, கர்த்தரை பாரு. கர்த்தருடைய வாழ்க்கை, ஏசப்பா எப்படி வாழ்ந்துட்டு போனாரு, ஏசப்பா எப்படி உண்மையா இருந்தாரு, எல்லாவற்றையும் உண்மையாய் கொடுத்து பாருங்க. உண்மையாய் இருந்து பாருங்க. உனக்கு விரோதமாக எதிரிகள் இல்லை. அப்படி உனக்கு விரோதமாக எழுப்பினார், அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், உண்மை போதும்பா. என் ஆவியை சோதிச்சு பாருங்க. உங்க ஆவி எப்படி யோசிக்குது? உங்க ஆவி உங்கள்கிட்ட பேசும்ல. உங்களோட ஆவி கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கும் போதெல்லாம் உங்க ஆவி உங்கள்கிட்ட பேசும். நீ சம்பளம் வாங்கும் போது, நீ வருமானத்தை எடுக்கும் போது, கையில் எடுக்கும் போதெல்லாம் ஆவி பேசும் உங்ககிட்ட. கொடுக்காத கொடுக்காத, எடுத்து வச்சிரு, உனக்கு நாளைக்கு இந்த செலவு இருக்கு, அந்த கடன் அடைக்கணும், அந்த இருக்கு, இது இருக்குது, அது இருக்குது. ஆவி சொல்லும். பக்கத்துல இருந்து ஒரு ஆவியும் சொல்லும். அதெல்லாம் நீ செவி கொடுத்துட்ட. அதெல்லாம் செவி கொடுத்த இன்னைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் தேவ சமூகத்துல. கர்த்தர் சொல்லு, ஆண்டவரே உண்மையா இருப்பேன். கரல வைத்திய சொல்லுவோமா, உண்மையா நிற்பேன்பா. போதும், 500 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அதில் 50 ரூபா எடுத்து வைப்பேன். கர்த்தர் கொடுப்பேன்பா. போதும், இந்த வாழ்ல இனத்தை கொண்டு போறான், போகும்போது ஒன்றும் கொண்டு போக மாட்டேன். நீ எல்லாம் வாங்கி வைக்கிற, எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும். எதையும் எடுத்து போக முடியாது, நீ அனுபவிக்க கூட முடியாது. இன்றைக்கு மரித்தாலும் எங்க போவ? ஒன்று எடுத்து போக முடியாது, ஒன்று நீ கொண்டு போக முடியாது, அண்ணா கயிறு கூட கொண்டு போக முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. அவருடைய ஊழியத்தை கட்டி எழுப்பி பாருங்க. சபையை அலங்கரிச்சு பாருங்க. அவருடைய ஊழியருக்கு கொடுத்து பாருங்க. நீங்கள் இப்ப இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையான்னு சொல்லி நீ அவரை சோதித்து பார். நடிக்க கூடாது, கடவுளை ஏமாற்றக்கூடாது. போது ஆண்டவரே, இம்மட்டுமாய் நான் அப்படி செஞ்சிட்டேன், இனி வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல பேசுனீங்க, இன்னைக்கு நான் உபயோக பண்றேன். மீறல, இந்த வார்த்தைக்கு நான் மீறுது பாவம், மீறல, நான் உபயோக பண்றேன், கீழ்ப்படுகிறேன். நான் உன்னை கனம் பண்ணுவேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. என்னை மன்னித்தருளும். ஈசோப்பினால எங்களை கழுவும் ஆண்டவரே. நான் மீறிட்டேன், ஈசோப்பினாலே கழுவு. எனக்கு என்ன வருதோ அதுல கர்த்தருக்கு நிச்சயமாய் கொடுப்பேன். அப்பொழுது எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிரிகளை கர்த்தர் எனக்கு முன்னின்று எல்லாம் துரத்தி விடுவார். எனக்கு எதிராயிட்டு வந்தார்கள், 7 வழியா, ஒரு வழியா வந்தால் 7 வழியா ஓடினார்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே,
நிரப்பி அனுப்புங்கப்பா. சிந்தையை மாற்றி அனுப்புங்கப்பா. வேணாம், வேறு பிரிக்கிற ஆவி வேண்டாம். தேவன் மாத்திரம் எங்களோடு கூட இருங்க. தேவ ஆவியானவர் எங்களை சரியான வழியை, செம்மையான வழியை நடத்துங்கப்பா. செம்மையான நடத்துங்க. இப்படி கருத்தில் கொடுக்கிறோம், ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். மீட்பு இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபித்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். ஆசீர்வாதமாய் இருங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.